வணக்கம் மக்களே. நமது இந்தியாவில் இங்கு பலர் பல புதிய கட்சிகளை தொடங்கி உங்களை ஆள நினைக்கிறார்கள். அவர்கள் அதிகாரமடைய நினைக்கிறார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது உங்கள் நலனுக்காகவா, உங்கள் வளர்ச்சிக்காகவா, உங்கள் பாதுகாப்புக்காகவா? கிடையாது. அவர்களின் வளர்ச்சிக்காக, அவர்களின் நலனுக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக, அவர்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்கள் உங்களை பகடை காய்களாக பயன்படுத்தி அவர்கள் அதிகாரத்திற்கு வர நினைக்கிறார்கள். அதிகாரத்தை ருசிக்க நினைக்கிறார்கள். இந்த வாக்கு என்ற ஒன்று மட்டும் இல்லைன்னா வச்சுக்கங்களேன், உங்களை அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. என் மக்களே, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களின் அடிப்படை தேவைகளை அரசானது சேவைகளாக கருதி மக்களுக்கு அவற்றை இலவசமாக வழங்க வேண்டும். ஆனால் நமது அரசு அப்படி பண்ணியிருக்கா? கிடையாது. இதற்கு முன் நம்மை ஆட்சி செய்தவர்கள் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் தனியாருக்கு மாற்றினால் அதில் அதிக லாபம் ஈட்டலாம் என்ற நோக்கத்தோடு அவற்றை தனியாருக்கு மாற்றிட்டாங்க. எந்தெந்த துறையெல்லாம் தனியாருக்கு மாற்றினால் அதிக லாபம் ஈட்ட முடியுமோ அந்தந்த துறைகளை எல்லாம் அவர்கள் தனியாருக்கு மாற்றிவிட்டார்கள். அதற்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்களும் இதில் அதிக லாபம் வருகிறது என்ற ஒரே நோக்கத்திற்காக அவற்றை மீண்டும் அரசு மயமாக்காமல் தனியார் மயத்திலே வைத்திருக்க விரும்புகிறார்கள். என் மக்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் விழிப்படைய வேண்டும். இப்போ சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் அந்த துறையை தனியார் மயமாக்குறாங்க. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு அரசால் நிர்வகிக்க முடியாததை ஒரு தனியார் துறை சரியாக நிர்வகிக்கும் என்று நீங்கள் அந்த துறையை தனியாருக்கு மாற்றினால் நீங்கள் திறனற்றவர்கள் என்ற அர்த்தம். அந்த திறனற்றவர்கள் எங்களை ஆள வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆட்சி கழிச்சிட்டு போய்கிட்டே இருங்க, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்க. என் மக்களே, இங்கு ஆட்சி செய்பவர்கள் அனைவருமே உங்கள் நலன் மீது அக்கறையற்றவர்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆட்சிக்கு வந்தால் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் முழுவதும் அரசுடைமையாக்கப்படும். நமது இந்தியாவிலே தனியார் பள்ளிகள் இருக்காது, தனியார் மருத்துவமனைகள் இருக்காது, முழுவதும் அரசுடைமையாக்கப்படும். உங்களுக்கான கொள்கைகளை கொண்டு உங்கள் நலனுக்காக, நமது இந்தியாவின் நலனுக்காக, இந்தியாவின் மேம்பாட்டிற்காக புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இவர்களின் பிடியிலிருந்து இந்த பிஜேபி, காங்கிரஸ், பிற இதர மாநில கட்சிகள், இந்த பழமைவாதம் பேசக்கூடிய கட்சிகள், ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் மொழியை வைத்தும் பிரிவினை வைத்தும் நம்மளை ஆட்சி செய்கின்ற கட்சிகள் பிடியிலிருந்து நாம் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது. வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் நாடு இந்தியா என்பதில் பெருமை கிடையாது. வேற்றுமையே இல்லாத நாடு இந்தியா என்பதில் தான் பெருமை இருக்கிறது. நமது இந்தியாவுக்காக ஒன்றிணைவோம், இந்தியராக ஒன்றிணைவோம். நன்றி.